Illustration 7 பாருங்க. The capital account of Arivalagan and Srinivasan on 1st January 2017 showed a balance of 15,000 and 10,000 respectively. ஓகேங்களா? ஸோ இது வந்து beginning capital தான் இது. ஓகேங்களா? On 1st July 2017 Arivalagan introduced an additional capital of 5,000 and September வந்து Srinivasan introduce பண்ணியிருக்கான். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க நீங்கள் ரெண்டு பேரோட calculation of interest on capital போட்டு அறிவழகன் ஒன்று போட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களோட ஸ்ரீனிவாசன் ஒன்று போட்டுருங்க. சரிங்களா? இப்போ என்ன பண்ணுவீங்க அவங்க வந்து பிகினிங்கில் கேபிட்டல் கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா 15,000 and 10,000. ஸோ 15,000 வந்து யாரோடது அறிவழகன்து அண்ட் 10,000 யாருது ஸ்ரீனிவாசன்து. கரெக்டுங்களா? ஓகே. ஸோ இப்போது இது வந்து 1 year டைம். கரெக்டுங்களா? ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே 6% கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ட்டு 6/100 எழுதிடுங்க. 0 கேன்சல் 0 கேன்சல். ஸோ இது மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 900 வரும். சரிங்களா? அதேமாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0 கேன்சல் 0 கேன்சல். ஸோ 600 வருது உங்களுக்கு இது ஸ்ரீனிவாசன். அப்புறம் பாருங்கள் இங்கே வேறு என்ன கொடுத்துருக்காங்க இங்கே on 1st July. ஸோ 1st ஜூலைலேருந்து ஜூலை தட் மீன்ஸ் 7. கரெக்டுங்களா? 7th month அது ஜூலை வந்து 7th month தானே. ஸோ 7, 8, 9, 10, 11, 12 இட் மீன்ஸ் 6 month. கரெக்டுங்களா? ஸோ 6 monthக்கு டிசம்பர் வரைக்கும் நான் கால்குலேட் பண்ணேன் 6 month. ஸோ அதோட ஆவரேஜ் பீரியட் 5,000 இன்ட்டு 6/100 இன்ட்டு 6/12 போடுவீங்க. ஓகேங்களா? 6 டேபிள்ஸில் 12 2 times வரும். 6 2s are 12 தானே. ஸோ 2 tables 3 எத்தனை டைம்ஸ் வரும் உங்களுக்கு 3 times வரும். 0 0 0 0 கேன்சல். ஸோ 3 5s are 15 எழுதிட்டீங்க 0 எழுதிட்டீங்க. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டு ஆட் பண்ணால் உங்களுக்கு 1050 வந்துடும். ஓகேங்களா? அதேமாதிரி நெக்ஸ்ட் என்ன இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட்டுக்கு வந்து 1st September அப்படின்னா 9. கரெக்டுங்களா? ஸோ 9லேருந்து டிசம்பர் வரைக்கும் 12 வரைக்கும் பாருங்கள். ஸோ 9, 10, 11, 12 4 month. அப்போ இது 4 month. ஓகேங்களா? ஸோ 10 இன்ட்டு 6/100 இன்ட்டு 4/12. ஓகேங்களா? ஸோ 6 டேபிள்ஸில் 12 2 times அண்ட் 2 டேபிள்ஸில் 4 வந்து 2 times. கரெக்டுங்களா? ஸோ 0 0 0 0 கேன்சல். 200 இது. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டு ஆட் பண்ணால் உங்களுக்கு 800. ஓகே. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இதுதான். நெக்ஸ்ட் பாருங்கள் illustration 8 பாருங்கள். இதில் என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஃப்ரம் த ஃபாலோயிங் பேலன்ஸ் ஷீட் ஆஃப் சுபா அண்ட் சுதா who share profit and losses equally ன்னு சொல்கிறாங்க. ரெண்டு பேரும் ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்கிறாங்க. அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 6% சொல்கிறாங்க ஃபார் த இயர் எண்டிங் 31st December. ஓகே. பாருங்கள் உங்களுக்கு பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. இது வந்து உங்களோட பேலன்ஸ் ஷீட் எப்போவுமே நான் என்ன சொல்லியிருக்கேன் க்ளோசிங் அமௌண்ட் தான் இல்லை இருக்கும். ஸோ ட்ராயிங்ஸ் ஆஃப் சுபா அண்ட் சுதா டியூரிங் தி இயர் வேர் இது கொடுத்துருக்காங்க இந்த அமௌண்ட்டு அண்ட் ப்ராஃபிட் ஏர்ன் டியூரிங் தி இயர்னு கொடுத்துருக்காங்க. பட் நம்ம இங்கே இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுக்கு நம்மளுக்கு என்ன வேணும் உங்களுக்கு உங்களோட ஓப்பனிங் கேபிட்டல் தான் வேணும். பட் இங்கே க்ளோசிங் கேபிட்டல் தான் இருக்குது பாருங்கள் கேபிட்டல் அக்கௌண்ட்ஸ். ஓகேங்களா? தட் இஸ் பேலன்ஸ் ஷீட். அப்போ இது க்ளோசிங் அமௌண்ட். கரெக்டுங்களா? நம்மளுக்கு இது வேணாம். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுக்கு நம்மளுக்கு ஓப்பனிங் கேபிட்டல் வேணும். தட் இஸ் ஸ்டார்டிங் கேபிட்டல். ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் நான் ஒன்று சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா கேபிட்டல் அட் த பிகினிங் கொடுக்கலன்னு நம்ம என்ன ஃபார்மேட் யூஸ் பண்ணுவோம் கேபிட்டல் ஆன் தட் இஸ் க்ளோசிங் கேபிட்டல் அமௌண்ட். ஸோ சுதா அண்ட் சுபா போட்டுக்கோங்க. சுபா அண்ட் சுதா. ஸோ 15,000 and 20,000 எழுதிக்கோங்க. ஓகேங்களா? வேறு என்ன கொடுத்துருக்காங்க வேறு நம்ம என்ன பண்ணுவோம் இதில் ஆட் ட்ராயிங்ஸ் பண்ணுவோம். ஸோ ட்ராயிங்ஸ் கொடுத்துருக்காங்க 2,500 and 3,500 கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு இடத்துமே எழுதிடுங்க. ஸோ வேறு ஏதாவது இருக்கா வேறு எதுவுமே இதில் இல்லை. ரெண்டுமே ஆட் பண்ணால் உங்களுக்கு 17,500 இங்கே 23,500 வருது. அப்புறம் இங்கே வந்து ப்ராஃபிட் ஏர்ன் கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் ஏர்ன் நம்ம என்ன பண்ணுவோம் லெஸ் பண்ணுவோம். ஸோ ப்ராஃபிட் ஆல்ரெடி கிரியேட்டட். ஸோ 7,500 7,500. ஓகேங்களா? ஸோ இது எப்படி இதை வந்து நம்ம பிரிக்கணும் ரெண்டு பேருக்கு ஈக்குவலாக தானே சொல்லியிருக்காங்க அவங்க ப்ராஃபிட். இங்கே பாருங்கள் ஷேர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஈக்குவலின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம இதை ரெண்டாக டிவைட் பண்ணால் எவ்வளோ பண்ணுவோம் நம்ம 7,500 7,500 தானே பண்ணுவோம் ரெண்டு பேருக்கும். ஸோ அதுதான் இங்கே பிரித்து போட்டிருக்கோம் 15,000. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டும் நம்ம மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 10,000 வருது. இது ரெண்டு மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 16,000 வருது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் கேல்குலேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் போடுவோம். ஸோ 10,000 and 16,000 ரெண்டு பேருக்கும். ஸோ இது கேன்சல் ஆகிடும் 6% இருக்குல்ல. ஸோ அதனால் 0 கேன்சல் ஆகிடும். அண்ட் இது 600 வரும். அண்ட் இவனுக்கு 960 வரும். தட் இஸ் 0 கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 916 வந்துடும். ஓகேங்களா? அவ்வளோதான் இந்த சம்மில்.